लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्त्रिदलानगृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல்குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2763வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 17வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய தலியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தடித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொயின் பூம் ஒரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. 17வது பாசுரம். சூழ்ந்து அடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்துடுவர் பின்னும் தம் வாய் தருவார் சூழ்ந்து எங்கும் வாழ்வரைகள் போலரக்கன் வந்தலைகள் தாமிடிய தாழ்வரைவில் வரைவில் ஏந்தினார் தாம். ராமாவதாரத்தை சிந்தித்து பார்க்கிறார். நாலா புறங்களிலும் சூழ்ந்து கொண்டு ராவணனுடைய ஒளி பொருந்திய மலைகள் போல் வலிதான தலைவுகள் எல்லாம் கீழே விழும்படி மலை போன்ற தன்னுடைய வில்லை தன் காலால் அழுத்தி பிடித்து கொண்டு அம்புகளை எழுதி அவனை வீழ்த்தினார். அப்படிப்பட்ட ராமபிரானை நீங்கள் எனக்கு அடிமைப்பட வேண்டும் என்று விரும்பினால் ஒரு அடியவனும் அகப்படாதபடி அவரை பார்க்காதிருந்தாலாம். ஆனால் திருவுள்ளத்திலே வெறுப்பு இல்லாமலும் யாரும் தன்னை அண்டாவிட்டாலும் எந்த காலத்திலும் ஏன் பிராட்டியிடம் கூட தன்னுடைய மனக்குறையை வாய் திறந்து சொல்லக்கொள்ள மாட்டார் என்று சொன்னார். இந்த பிறவியினுடைய பிரயோஜனமே அவனை போற்றுதல், துதித்தல், அவனையே தியானித்தல் என்று இருக்கிற பொழுது மலை போல அரக்கர்களான ராவணாதிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்தவனாய் அவன் இருந்த போதிலும் சம்சாரிகள் அவனை நினைக்கவில்லை, தன்னை காக்க வேண்டும் என்று அவனை கேட்கவில்லை. இருந்த போதிலும் அது ஒரு குறையாக நினைக்க மாட்டாராம் பெருமாள். தன்னை வந்து அவன் சேர வேண்டும் என்று அவர் விரும்பிய போதும் கூட அப்படி அவர்கள் சேரவில்லை, சேருவதற்கான முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் கூட அந்தரங்கமாக பிராட்டியிடம் பேசும்போது கூட குறிப்பால் கூட அதை பற்றி பேச மாட்டாராம் பெருமாள். அந்த அளவுக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம் மீது பாசையவர்களுக்கு. நாலாபுறமும் அரக்கற்படை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஒளி பொருந்தியவனாக இருக்கக்கூடியவனாக மலை போல அரக்கன் ராவணன் அவனுடைய தலைகள் எல்லாம் அருந்து கீழே விழும்படி தன்னுடைய மலை போல் பெருத்த அடிபாகத்தை கொண்ட தன்னுடைய வில்லையை எதிர்த்து வைத்து போராடினான் ராமபிரான். அடியவர்கள் சூழ்ந்து கொண்டு அவனுடைய தரிசனத்திற்காக இயங்கி காத்து கிடப்பார்கள் என்றாலும் கூட எம்பெருமான் சில சமயங்களிலே தோன்றி தரிசனம் தர இயலாது போய்விடும். அவ்வாறு நிகழாவிட்டாலும் கூட, தரிசனம் கிடைக்காவிட்டாலும் கூட அடியவர்கள் பின்னும் தமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும், இப்போது கிட்டாவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர்கள் நெஞ்சால் வெறுக்காமல் வாயால் இழந்து பேசாமல் வாளாக இருந்து விடுகிறார்கள். இது பற்றி வேறு யாரிடமும் மேல்முறையோடு செய்ய மாட்டார்கள் என்று அடியவர்களுடைய பெருமையையும் பொறுமையையும் இயல்பையும் எடுத்து காட்டுகிற பாசுரம். நாம் முதலிலே சொன்னோம், அவர்கள் தம்மை சேரவில்லை என்றாலும் கூட அதை பற்றி பேச மாட்டார் என்று சொன்னோம். ஆனால் வைணவ உரையாசிரியர்கள்
எம்பெருமான் மீது ஏற்றியே புகழ் தருகிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளையும் இதுபோல்தான் ஒரு பொருளை கொடுக்கிறார். மற்றவர்கள் கூறியிருக்கிற பொருள் பொருந்தி வராததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தம்மை வெறுத்தாலும் கூட தான் அவர்களை வெறுக்க மாட்டேன் என்று சொல்லுவதாக மற்றவர்கள் பொருள் சொல்லி இருக்க, அடியார்களோ பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்து விட்டு கிடைக்காவிட்டாலும் கூட அதை ஒரு பெருமையாக, அது ஒரு தப்பாக யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை கருத்து மட்டும் பக்தர்கள் மீது சொல்லி இருக்க, மற்றவர்கள் அனைவரும் பெருமாள் மீதே ஏற்றி சொல்லி இருக்கிறார். பெருமாள் இப்படி நினைப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இந்த பூமியை அவர் விளையாட்டிற்காக படைத்திருக்கிறார். லீலா விபூதி என்று சொல்லுவார்கள். எல்லோருமே துவமேம என்று உன்னையே சார்ந்து என்னுடையமே வந்து விட்டால் இந்த லீல விபூதியிலே தங்குவதற்கு ஆளே இருக்க மாட்டார்கள். எனவே அகம் என்று எவர்களெல்லாம் அகம் பிடித்துக் கொண்டு என்னோடு வர மறுக்கிறார்களோ, வர விரும்பவில்லையோ, அவர்களை வைத்துத்தான் நான் லீலா விபூதியையே நடத்தியாக வேண்டும். அதனால் என்னை வணங்காதவர்களை பற்றி நான் வாய் திறந்து லட்சுமி பிராட்டியிடம் கூட சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறாராம் பெருமாள். தன்னுடைய பெருமைக்காக அல்ல, தன்னுடைய பெருமையை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வந்துவிட்டால் இந்த உலகத்திலே யாருமே இருக்க மாட்டார்களே, இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் பக்தர்கள் இல்லாமல் இருந்தால்தானே அவர்களை பக்தி வயப்படுத்த முடியும். தனக்கும் ஒரு வேலை இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றியும் உயர்வாகவே பேசுவாராம் பெருமாள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். ஏற்றுக்கொண்டவர்களின் பெருமையை சொன்ன பாசுரம். மீண்டும் பாசுரத்தை பார்ப்போம். சூழ்ந்து அடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் என்றால், அடியார்கள் சூழ்ந்து கொண்டு நீ வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வர முடியாவிட்டாலும் வாழ்ந்திடுவர், பின்னும் தம் வாய் திறவார், அவர்கள் யாரும் பெருமாளை குறை சொல்ல மாட்டார்கள். சூழ்ந்து எங்கும் வாழ்வரைகள் போலரக்கன் வந்தலைகள் தாமிடிய தாழ்வரைவில் தாழ்வரை வில்லேந்தினார் தாம். இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். அடியார்கள் சூழ்ந்து கொண்டு பெருமாள் தனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தரிசனமே கொடுக்காவிட்டாலும் அவர்கள் யாரிடமும் குறை சொல்ல போவதில்லை. ஆனால் உரையாசிரியர்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறார்கள்? பெருமாள் நினைக்கிறாராம், எல்லோரும் இங்கு வந்து விட்டால் லீலா விபூதியிலே ஆள் இருக்க மாட்டார்கள். எனவே உன்னை விட நாங்களே பெரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பாகவதர்கள் அல்லாதவர்களை பற்றியும் பெருமாள் யாரிடம் குறை சொல்ல மாட்டார். பாகவதர்கள் பெருமாளை குறை சொல்ல மாட்டார் என்பது வேறு விஷயம் அல்ல. ஏனென்றால் எந்த காலத்திலும் பாகவதன் பெருமாளை குறை சொல்ல மாட்டான். ஆனால் பெருமாள் பாகவதன் அல்லாதவனை கூட யாரிடமும் குறை சொல்ல மாட்டாராம். குறிப்பாக தன்னுடைய பிராட்டியான லக்ஷ்மி தேவியிடம் கூட தனியாக அந்தரங்கத்தில் இருக்கும்போது கூட தன்னுடைய அபக்தர்களை பற்றி பேச மாட்டாராம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா வியாப்தனாவா பிரகதேது சுபாபாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தோர்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் விடுவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.